வணக்கம். மதகஜராஜா படத்துடைய ப்ரமோஷனுக்கு வந்த விஷாலை பார்த்த உடனே ஆடி போயிட்டாங்க பல பேர். விஷாலுக்கு என்ன ஆச்சு, விஷாலுக்கு என்ன ஆச்சுன்னு பதறிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, 2 நாள் அந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, விஷால் அப்படி எதிர்பார்க்கல. அவர் மேடைக்கு வர்றாரு, மேடைக்கு வரும்போதே சிரமப்பட்டு வர்றாரு. வந்து மைக்க பிடிக்கிறாரு, மைக்கு கட 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 கடன்னு ஆடுது. 2 கையும் ஆடுது, கால் ஆடுது. சரி இப்படித்தான் அப்படின்னா, குரல்ல மிகப்பெரிய நடுக்கம் இருக்கு. ஒரு ஆஜானுபாகுவான ஒரு கலைஞன், நல்ல உயரமான ஒரு கலைஞன், நீங்க சண்டை காட்சிகள்ல வெளுத்து வாங்கக்கூடிய கலைஞன். அப்படிப்பட்ட கலைஞனுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? விஷாலுக்கு எதுவும் பிரச்சனையா? திடீர்னு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு மிகப்பெரிய வருத்தத்தோட பல பேர் பதிவு பண்றாங்க. சரி உண்மையிலே விஷாலுக்கு என்னதான் ஆச்சு? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே, அங்க என்ன சொல்ட்டாங்க, மேலாளர் என்ன சொல்ட்டாங்க அப்படின்னா, அவருக்கு வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நிரந்தரமான வியாதி எதுவுமே கிடையாது. அவருக்கு மலேரியா காய்ச்சல் இருந்தது. இந்த காய்ச்சல்ல வந்திருக்கக்கூடிய நடுக்கம் தான் கை, கால் நடுக்கம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாங்க. இது சொன்ன உடனே அப்படியும் இந்த பேச்சு ஓயல. விஷாலுக்கு வேற ஏதோ ஆழமான பிரச்சனை இருக்கு. அது தீராத வியாதி இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி பேச ஆரம்பிச்ச உடனே விஷாலுக்கு மருத்துவம் பார்த்த அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர் அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையில அவருக்கு காய்ச்சல் தாங்க, வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விஷால் சரியாயிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. விஷால் சரியாகி நிரந்தரமா தீர்வாகி வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம். இது உண்மையா அப்படின்னு மருத்துவர் கொடுத்த அறிக்கையுமே சரியானதா அப்படின்னு இன்னமும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஒரு விஷால பத்தி ஏன் இவ்வளவு பேசணும்? அவர் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி இருக்கு. விஷால பத்தி ஏன் பேசணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒரு கலைஞனை மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, தான் வீட்ல ஒரு ஆளா பார்ப்பாங்க. அதுலயும் குறிப்பா விஷால பொறுத்தவரைக்கும் அவருடைய பூர்வீகம் ஆந்திரா அப்படின்னா கூட, ஒரு குறிப்பிட்ட படங்கள்ல அவர் ஏறத்தாழ ஒரு தென் மாவட்டத்து மனுஷனாவே பார்க்கப்பட்டார். குறிப்பா சண்டைக்கோழி 1, சண்டைக்கோழி 2, மருது, அவன் இவன், தாமிரபரணி இந்த மாரி படங்கள்ல நடிச்சப்ப, ஒரு கருத்த பையனா, நம்ம வீட்ல ஒரு பையன் இருந்தா, இல்ல எதுத்த வீட்ல ஒரு பையன் இருந்தா, பக்கத்துல ஒரு பையன் இருந்தா என்ன மாரி இருப்பான்? அந்த மாதிரியான ஒரு மனநிலைய குடுத்துச்சு விஷாலுடைய அந்த படங்கள். வசூல்ல அந்த மாதிரி படங்கள்ல வெற்றி கொடி நாட்டினவர் குறிப்பா விஷால். அதுலயும் அவன் இவன்ல விஷாலுடைய நடிப்பு ரொம்பவே பாராட்டத்தக்கதா இருந்தது. ஒரு வித்தியாசமான நடிப்பு. இப்படி ஒரு நடிப்பு விஷாலால முடியுமா? அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அந்த அளவுக்கு விஷாலுக்கான அந்த மரியாதை ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியில ஒரு பக்கம் உயர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி உயர ஆரம்பிச்சா, இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, விஷாலுக்கு ஒரு சின்ன வயசுலயே திருமணம் ஆகல. ஏறத்தாழ ஒரு 30 வயசுலயே நடிகர் சங்க பொறுப்புக்கு வந்துட்டாரு. பல பொறுப்புகளுக்கு வந்துட்டாரு. என்னங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கையில, எப்படிங்க விஷால் வந்தாரு? அப்படிங்கிற இந்த கேள்வியும் ஒரு பக்கம் தொத்திக்கிட்டு இருந்துச்சு. விஷால் ஒரு பக்கம் பொறுப்புக்கு வந்திருக்காரு. பொறுப்புக்கு பல விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். பொறுப்புக்கு வந்தா கூட, இன்னொரு பக்கம் விஷால பத்தின சர்ச்சைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா சமீபத்தில உள்பட அந்த சர்ச்சை குறையல. அதுலயும் குறிப்பா வெளிநாட்டுக்கு ஒரு பொண்ணோட போயிட்டாரு அப்படின்னு, அங்க போன வேற வேலையா போன ஒரு ஆளு, அது ஒரு கேமராவுல எடுத்து போட, விஷாலுக்கு இது தேவையா அப்படின்னு ஒரு சில பேர் பேசுனாங்க. விஷாலுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குங்கிற ஒண்ணு இருக்குல்ல. அதை யாரும் பெருசா கண்டுக்கல. எல்லா மனிதர்களுக்குமே தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். அது திருமணம் ஆகாத ஒரு விஷாலு, திருமணம் ஆகியிருக்கணுங்கிறது தான் எதார்த்தம். அப்ப அது தொடர்பா ஒரு சில பேர் பேசுனாங்க. இன்னும் சொல்லப்போனா, இவங்க சமீபத்தில ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி மீ டூ தொடர்பான பிரச்சனை. பெண்கள் சினிமாவுல இருக்கக்கூடிய பாலியல் நடிகைகளுக்கு பாலியல் வற்புறுத்தல், அந்த வன்கொடுமை இது தொடர்பான பிரச்சனை தொடர்ச்சியா கேரளாவுல ஆரம்பிச்சது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப எதார்த்தமா விஷால் சொன்னாரு. விஷாலுடைய பேட்டி, அவங்கலாம் பெண்கள்லாம் வாங்க, இந்த மாரி உள்ளவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறப்ப, ராதிகா ஒரு பக்கம் கொதிச்சுட்டாங்க. இப்ப இவங்களுக்கு தனிப்பட்ட வகையில ஒரு பிரச்சனை இருந்தது. யாருக்கு? ராதிகா குடும்பத்துக்கும், விஷாலுக்கு தனிப்பட்ட வகையில பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பெரும்பாலுமே எல்லாருக்கும் தெரியும். இவர் நடிகர் சங்கத்துக்கே வந்தது என்ன அப்படின்னா, அதுவும் விஜயகாந்த் இருந்த நடிகர் சங்கம், சிவாஜி கணேசன் இருந்த நடிகர் சங்கம். இந்த சங்கத்துக்கு எதுக்கு வந்தாருன்னு அப்போ சொன்னாங்க அப்படின்னா, விஷால் சரத்குமார், ராதிகா குடும்பத்த பழிவாங்கறதுக்கு தான் வந்தாரு அப்படின்னாங்க. அதுக்கு ஏத்தது மாதிரியே விஷாலும் பண்ணார். ராதிகா, சரத்குமார், அதே மாதிரி இவரு ராதா ரவி எல்லாம் பொறுப்புல இருந்தே தொடச்சு எடுத்துட்டாரு. இவங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனையும் ஓடுனுச்சு. இதுக்கு நடுவுல விஷால் சமயத்துல ஷூட்டிங்க்கு வரமாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி பிரச்சனையும் ஓடுனுச்சு. இதையும் தாண்டி விஷால் இந்த படம் இருக்கு இல்லையா? மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனி பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அதுல விஷால் நடிப்பு, அதையும் தாண்டி எஸ்.ஜே. சூர்யாவுடைய நடிப்பு. இப்படி இது படம் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த மதகஜராஜா எத்தன வருஷம் ஆச்சு அப்படின்னா, 12 வருஷம் ஆச்சு படத்துக்கான வேலைகள் முடிஞ்சு. வருமா? வராதான்னு மக்களே மறந்து போயிட்டாங்க.
இப்போ அதில் வர பெரிய பாட்டே இந்த சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி, சின்ன சேலம் போகிற வண்டி பாட்டெல்லாம் எப்போவோ வந்த பாட்டு பழசாயிருச்சு. அதில் இந்த படத்தில் நடித்த சந்தானம் வந்து எப்போவோ கதாநாயகன் ஆயிட்டாரு. பல நடிகர்கள் இறந்தும் போயிட்டாங்க. ஒரு சுந்தர்சி படம் அப்படிங்கிறதுனால ஒரு வித்தியாசமான படம். சுந்தர்சி படம் பொதுவாகவே அதில் கருத்து இருக்கா இல்லையாங்கிறது வேற, அலுப்பு தட்டாது. அதனால சுந்தர்சி படம் ஓடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த படத்தை வந்து பரவாயில்ல வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு பிரச்சனையே இல்லைங்க, விஷால் வந்துட்டு விஷாலுக்காக தான் அந்த படத்தை வெளியிட்டாங்க. ஏன்னா விஷால் ரொம்ப உடம்பு சரியில்லை, என்னமோ ஏதோங்கிற வகையில தான் விஷாலுக்காகத்தான் இந்த படத்தை வெளியிடுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஷாலுக்கு அஹ், எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை அப்படிங்கிறது அந்த படத்துக்கான பிரச்சனை. என்ன அப்படின்னா, இவ்வளவு உடம்பு சரியில்லாம இருக்கிறப்ப விஷால் வந்திருக்க கூடாது. அது எந்த வகையில வேணாலும் உடம்பு சரியில்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு கலைஞனோ ஒரு அரசியல்வாதியோ பொதுவெளிக்கு வர்றப்ப தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு காட்டிக்கிட்டா அது வேற வேற விளைவுகளை ஏற்படுத்தும். பல பேர் 1008 பிரச்சனை இருக்கு, வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியில வரும்போது அப்படி டிப் டாப்பா வருவாங்க. வீட்டுக்குள்ள நடந்து போகும்போது ஐயையோ முடியல என்று போவாங்க. அப்ப ஒரு கலைஞனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இது வெளியில காட்டிக்காம இருக்கிறது தான் ஒரு கலைஞனுக்கான நேர்த்தி, ஒரு கலைஞன் தன்னை வளர்த்துக்கிறதுக்கான இடம். அப்ப இது விஷாலுக்கு புரியலையா? அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்க, காய்ச்சல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, காய்ச்சலோட அவ்வளவு பெரிய காய்ச்சல் இருக்கு, சாதாரண காய்ச்சல் இருந்து சரியாக வந்துடலாம். கை கால் நடுக்கிற அளவுக்கு காய்ச்சல், குரல் நடுக்கிற அளவுக்கு காய்ச்சல் அப்படின்னா ஏன் விஷாலை கூட்டிட்டு வரணும்? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் விஷாலை கூட்டிட்டு வரணும்? அப்ப விஷால் பேசாம வீட்டுல இருந்திருக்கலாமே, ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு. இங்க வந்து பொதுவெளியில இவ்வளவு பெரிய பிரச்சனை அவருக்கு நடக்குது. இன்னொன்னு, இது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லங்க 12 வருஷத்து படம், படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு, விஷால் இப்படி கூட நடிச்சிருக்கலாம். இது இப்படி ஒரு சில பேர் பேசுறாங்க. எப்படி உடம்பு சரியில்லைன்னு நடிச்சிருக்கலாம். விஷாலுக்கு நீங்க இன்னைக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு ஒரு கலைஞர் நடிக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரொமோஷன் பண்றதுக்கு 1008 வழிகள் இருக்கு. லிப்ஸ் டு லிப்ஸ் முத்தம் கொடுத்தாலே வந்து ப்ரொமோஷன் ஆகி போயிடும் படம். ஏடிபிடியா பேசினாலே படம் ப்ரொமோஷன் ஆகி போயிடும். படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அதுக்காக ஒரு கலைஞன் தன்னை தாழ்த்திக்கிட்டு இப்படி ஒரு இடத்துக்கு, இவ்வளவு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற இடத்துக்கு வருவானா அப்படிங்கிற இந்த கேள்வி ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இவ்வளவு சூழலுக்கு நடுவுல ஒருவேளை விஷாலு இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு வரலைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க அப்படின்னா, விஷாலுக்கு தும்முறு ஜாஸ்தியா, வரமாட்டாப்லையா, படம் அவர் தான் ஹீரோ, 12 வருஷம் கழிச்சு கிடப்புல போடப்பட்ட படம், இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு விஷால் வரலாம், வேற எதுக்கே வருவாரு அப்படின்னு இப்படி ஒரு பேச்சு இருக்கும். வந்த பிறகு இப்படி ஒரு பேச்சு, அதுலயும் குறிப்பா தேவையில்லாம அப்படின்னு. அப்போ வரலை அப்படின்னா இன்னும் கூடுதலான அவர் யாராவது பொண்ணை கூட்டிட்டு வெளிநாடு போயிருப்பாருப்பா அப்படின்னு கூட பேச்சு வந்துருக்கும். அப்போ விஷாலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வந்தாலும் பிரச்சனை வரலைன்னாலும் பிரச்சனை அப்படிங்கிற இடத்துல தான் விஷால் ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டாரு. அப்படி இருந்தா கூட விஷால் நல்ல 4 நண்பர்கள்ட்ட ஆலோசனை கேட்டிருக்கலாம். போலாமா போலாம். ஏன்னா சமீபத்தில் ஒரு 3-4 மாசமா விஷால பொதுவெளியில நம்ம பார்க்கறதுக்கான விஷயங்கள்ல அறிக்கையும் விடலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விஷால் கேட்கிற மனநிலையில விஷால் இருந்தாரா நல்ல 4 நண்பர்கள்ட்ட அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கலைஞன் வந்து திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிடுறான். ஒரு அரசியல்வாதி அப்படிலாம் போக முடியாது. ஒரு தொழில் பண்ற திடீர்னு உச்சத்துக்கு போக முடியாது. கலைஞனுக்கு என்ன அப்படின்னா, புகழ் வெளிச்சம் பட்டார்னு கிடைச்சிரும். கிடைச்ச புகழ் வெளிச்சத்தை தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்னா, எல்லாராலையும் தக்க வச்சுக்கிறது சிரமம். அந்த பிரச்சனையில தான் கலைஞர்கள் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, அந்த திடீர்னு அந்த புகழ் இறங்குனுச்சுன்னு வச்சுங்களேன், சமாளிக்க முடியாது. பணத்தை கூட கட்டுப்படுத்தி வச்சுக்க முடியும். புகழ் இறங்குனுச்சு அப்படின்னா தனக்கு கீழே உள்ளவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு போயிடுவான். அவன் உச்சத்துக்கு போனா இவனுக்கு மனரீதியா பாதிக்கும். ஏன்னா கலைஞன் அப்படிங்கிறவன் கோபம் வந்தா கோபத்தை திடீர்னு வெளிப்படுத்திடுவான், மகிழ்ச்சினா மகிழ்ச்சியை திடீர்னு வெளிப்படுத்திடுவான். அதே மாதிரி தான் தனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பல கலைஞர்கள் என்னன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா மதுப்பழக்கம். அப்படி மதுப்பழக்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமா யார் இருப்பாங்க அப்படின்னா நண்பர்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அப்படி விஷாலுக்கு கிடைச்ச நண்பர்கள் வந்து சரியில்லை, நண்பர்களால தான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு விஷால் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. ஏற்கனவே ஒரு காதல் பிரச்சனை, எங்க காதல் எப்படி காதல் அப்படிங்கிறது பொதுவாக ஊரறிஞ்ச செய்தின்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு பக்கம் விஷால் நொந்துட்டார். அந்த நொந்த மனுஷன் இப்படி தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா நீங்க வாய் குளறல் வர்ற அளவுக்கு விஷால் பேசுறாரு அப்படின்னா கல்லீரல்ல பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற வகையில தான் பேசுறாங்க. அதுலயும் குறிப்பா அளவு கடந்த அளவுக்கு அவருக்கு பழக்கம் இருந்திருக்கு. அந்த பழக்கத்தினாலதான் விஷால் பாதிக்கப்பட்டிருக்காரு
அப்படின்னு சொல்லி இப்போ பல வகையான பேச்சுக்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. மருத்துவர் அறிக்கை கொடுத்து கூட விஷாலுக்கான அந்த பிரச்சனை, விஷாலை பத்தின அந்த சர்ச்சைகள், பேச்சு ஓஞ்ச பாடு இல்ல. இப்ப அப்படிப்பட்ட கலைஞன் பொதுவெளிக்கு வராம நல்ல நண்பர்கள் யாராவது இருந்து அவரை சரி பண்ணி, இந்த பொதுவெளிக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னு கூட சொல்லலாம். எது வேணாலும் சொல்லலாம். இல்ல வேற ஏதாவது படத்துக்கான வேலைகள்ல இருக்காரு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவரை ரெக்கவர் பண்ணி வெளியில கொண்டு வந்திருக்கணும். அப்படியான நண்பர்கள் விஷாலுக்கு இல்ல அப்படிங்கிறதா பெரிய வருத்தம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஆனா ஒரு நல்ல கலைஞன், அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் மீண்டு வரணும் அப்படிங்கிறதா நம்முடைய எண்ணமா இருக்கு. அந்த வகையில விஷால் மீண்டு வரட்டும். நன்றி, வணக்கம்.